பயமில்லையே நமக்கு பயமில்லையே, கர்த்தர் நம்மோடு இருப்பதினால். பயமில்லையே எனக்கு பயமில்லையே, தேவன் என்னோடு இருப்பதினால். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்படும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சரிங்களா? நமக்கு பயத்தை கொடுக்கல, அவர் பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆவியை நமக்கு என்ன அருளி செய்திருக்கிறார். பயத்தை எடுத்து போட்டு நம்மை அன்பினாலும் பலத்தினாலும் அவர் தெளிந்த புத்தியினாலும் நிரப்ப வல்லவர். நாம் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். பயம் இருந்தால் அங்கே அன்பு இருக்காது, அன்பு இருந்தால் பயம் இருக்காது. அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும் அப்படி சொல்லி 1 கொரிந்தியர் 13 சொல்லப்படுது. அன்பின் அதிகாரத்தில் சொல்லப்படுது. பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயம் அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அன்புக்கு பயம் இல்லை. இப்போ நாம் கர்த்தர் மேலே அன்புள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எந்த பயமும் இல்லை. அந்த உலகத்தின் காரியங்களோ, பிரச்சனைகளோ, சோதனைகளோ, கஷ்டங்களோ நம்மை பயமுறுத்த முடியாது. நாம் அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிறதுனால நம்மை அவர் அரவணைத்து கொள்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகமே நம்மை மறந்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும், கைவிடாத அன்பு அவருடைய அன்பு. அந்த அன்பை நாம் புரிந்து கொண்டு அவருக்காக நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு தெளிந்த புத்தியோடு நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பலமுள்ள இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆமென்.